ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் நிறைய நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்வு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதை நம்ம எத்தனை முறை கேட்டாலுமே பெரியவா மேல அதீதமான ஒரு பக்தி வச்சிருந்தா எந்த அளவுக்கு அவருடைய அனுகிரகம் நமக்கு தங்கு தடையில்லாமல் கிடைக்கும். அதுக்கு உதாரணம், அது பக்தியில ஆத்மார்த்தமான பக்தின்னு சொல்லுவோம். ஆத்மார்த்தமான பக்தின்னா இந்த பக்தி இங்கிருந்து வரணும். பேசுறதை சொல்லுவோம் பத்தில. ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் உதட்டிலேருந்து பேசுறாரா உள்ளத்திலிருந்து பேசுறாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. உதட்டிலேருந்து பேசுறது அப்படிங்கிறதுல அவ்வளோ இன்டிமசி இருக்காது. இந்த உள்ளத்துலேருந்து பேசுகிற பத்தில் அவள் தான் நமக்கு உண்மையான நண்பர்கள். அவள் தான் உண்மையிலே நம்ம பேரில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறவான்னு அர்த்தம். அதுபோல் பக்தியிலையும் பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமான பக்தின்னு இருக்கு, சும்மா சாதாரணமான பக்தி. போகிறப்ப அப்படியே கன்னத்தில் போட்டுக்கிறது, கௌரவத்தை பார்த்து ஹாய் ஹாய் சொல்லிட்டு போகிறோம் இல்லையா. ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருப்பேன், நம்ம அவசரத்தில் ஹாய் ஹாய் சொல்லிட்டு போடுவோம். அது மாதிரி அது நண்பர்கள்ட்ட இன்னைக்கு சொல்லலாம், பரவாயில்ல ஹாய் ஹாய் சொல்லிட்டு போனால் ஒன்றும் தப்பு இல்லை. பட் சுவாமிகிட்ட ஹாய் ஹாய்லாம் சொல்லக்கூடாது. நிதானமாக டயத்தை எடுத்துண்டு எப்பேற்பட்ட பரபிரம்ம ஸ்வரூபத்தின் முன்னால் நம்ம நிற்கிறோம், அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படிலாம் நினைக்கிற போது ஆத்மார்த்தமான பக்தி அவசியம் நமக்கு வேணும். சீனிவாச சர்மா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் பிற்காலத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்தார். ரிட்டையர் ஆன பிறகு காஞ்சிபுரத்தில் இருந்தார். இவர் சர்வீஸில் இருக்கும்போது சிதம்பரத்தில் இருந்தார். சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதில் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய பொறுப்பு, அச்சோடி மாதிரி ஒரு பெரிய உத்தியோகம்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன பொறுப்புன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. புக்கில் எழுதியிருக்கேன் நான். அதை என்ன இதுன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. பெரிய பொறுப்பு இருக்கு. சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறத நம்ம தேவ பாஷை அப்படின்னு சொல்லுவோம். மந்திரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் எல்லாமே சான்ஸ்கிரிட்டில் தான் நமக்கு இருக்குது. அதனால் சான்ஸ்கிரிட் ஈஸியாக எல்லாரும் கற்றுக்க முடியாத பாஷை அது. கர்நாடகாவில் சான்ஸ்கிரிட் வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த ஊரில் இருக்கிறவ எல்லாமே சமஸ்கிருதத்தில் பேசுவாள். ரொம்ப ஆச்சரியம். அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எல்லாம் சமஸ்கிருதத்தில் பேசுவாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி இடம்லாம். இந்த சீனிவாச சர்மா சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்தார். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் நம்ம எவ்வளோ சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட். பெரியவர்களுடைய அத்தியந்தமான பக்தர் இருக்கு. யார் யாரெல்லாம் வேதத்தை போஷிக்கிறார்களோ, கோமாதாவை பணிகிறார்களோ, கோமாதாக்கு கைங்கரியம் செய்கிறார்களோ, சமஸ்கிருதம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, பிறருக்கு தங்களால் ஆன கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, மற்றவர்களது துயர்களை துடைக்க வேண்டும் என்று கருதுகிறார்களோ, அனாதை பிணங்களை சம்ஸ்காரம் செஞ்சு உரிய முறையில் அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ, இப்படிப்பட்ட அத்தனை பேருமே மகா பெரியவாளுடைய அத்தியந்தமான அருளை பெற்றவர்கள்.
அதில் மாற்று கருத்தை கிடையாது. இவளைகளாம் மகாபெரியோட அருள் பரிபூர்ணமா உண்டு. இப்ப சீனிவாச சர்மா சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட், சான்ஸ்கிரிட்டை பலருக்கும் போதிக்கிறார். மகாபிரிவா காலத்துல இவர் அப்பப்போ போவார், பெரியவாளை தரிசனம் மண்டலத்துக்கு போவார், அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து போவார். அப்போ பெரியவா இவர்கிட்ட பேசுவார், என்னப்பா நல்லா இருக்கியா, போயின்னு இருக்க, சான்ஸ்கிரிட்ல எல்லாம் படிக்க வராள, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டுருக்கிய, பெரியவா எல்லாம் விசாரிப்பார். அவர் ரொம்ப அனுசரணையாக எல்லாம் சொல்லுவார். அவர் அப்போவே தீர்மானிச்சிருக்கார், உத்தியோகத்தில் இருக்கிற போதே மகாபிரிவா சொன்னதன்படி எல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு கடைசி காலத்தில் காஞ்சிபுரம் வந்து கைங்கரியம் பண்ணணுங்கிற ஒரு சிந்தனைக்கு அப்பவே வந்துட்டார். இந்த சீனிவாச சர்மா 1980 அவருடைய சகோதரிகளுடைய மகனுக்கு கல்யாணம், சிஸ்டரோட பையனுக்கு கல்யாணம். சிஸ்டர் எங்க இருக்கா? பாம்பேல இருக்கா. இன்னைக்கு மும்பைங்கிறோம். இந்த பாம்பேல கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு குடும்பத்தோட பாம்பேக்கு போற. பாம்பேல இந்த கல்யாணத்தன்னைக்கு கல்யாணம் முடிய எல்லாம் சொந்தக்காரெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பல பேர் பார்ப்பா இல்லையா. ஒரு கல்யாணத்துல தான் நம்ம அடிக்கடி பார்க்காத சொந்தங்களை எல்லாம் பார்க்க முடியும். அப்பதான் இவன் அங்கே ஒன்று விட்ட சித்தப்பாவோட பையன், இவன் வந்து சேங்கனூர்ல இருந்தான், இவன் அணக்கரை கிட்ட இருந்தான், இவன் திருப்பனந்தல இருந்தான், இவன் திருப்பரமயத்தில் இருந்தான். அப்பதான் எல்லாம் நம்ம ரீகால் பண்ணி அப்பதான் நிறைய பேசுவோம். அது ஒரு ஒரு சந்தர்ப்பம். இன்னைக்கும் கூட கல்யாணங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு சொந்தக்காரா அப்படின்னா எல்லாரும் ஒரே சமயத்தில் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இவெல்லாம் ரொம்ப ரேர் அக்கேஷன் தான் இவெல்லாம் மீட் பண்ண முடியும். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பேயில் நிறைய சொந்தக்காரா, பாம்பேயில் இருக்கிறவ, பல காலமாக பாம்பேயில் செட்டில் ஆனவா, இவ சொந்தக்காரா மனுஷா எல்லாம் ஒன்றா உட்காந்து கலந்து பேசிட்டு இருக்க. இந்த சீனிவாச சர்மா மகாபிரிவாளுடைய அத்தியந்தமான பக்தர், பெரியவா கூட ஒரு டச்சில் இருக்கிறவர் அப்படின்னு அவள் எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு சொந்தக்காரர் அன்னைக்கு ஆரம்பிக்கிற சீனிவாச சர்மாவை பார்த்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிற. சீனிவாச சர்மா என்ன சுவாமி அப்படிங்கிற. மகாபிரிவா இங்கே தான் கேம்ப் இருக்கார் தெரியுமோ அப்படிங்கிற. சீனிவாச சர்மாவுக்கு உடம்பு புல்லரிக்கிறது. இது மகாபிரிவா கேம்பா எங்க அப்படின்னு கேட்கிற. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.